My dear students, dear viewers, my dear professors, today we are going to discuss about the question number 5, in which given in the page number 258, in the question matriculation in state board and the quality. So actually we already discussed 4 questions. In the 4 questions, I will recall. First question belongs to equal subscription. இப்போ எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அதே ஈக்குவல் ஷேர்ஸ் வரும், அந்த ஷேர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எல்லா ஸ்டேஜஸ்ன்னு சொன்னேன். செகண்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொன்னேன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலி ஆஃபர் பண்ண ஷேர்ஸோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பப்ளிக் கையிலேருந்து வந்தது ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்க ஷேர்ஸு என்னவோ அந்த ரிசீவ் பண்ண அந்த ஷேர்ஸை தான் எல்லா ஸ்டேஜ்லையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். அடுத்தது 3வது நம்ம போட்டோம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது காம்ப்ளிகேஷன் இருக்குது, கொஞ்சம் என்ன கான்செப்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது என்ன பண்ணணும்னு சொல்லும்போது தேர்ட் ப்ராப்ளம், ஆஃபர் பண்ண அப்ளிகேஷன்ஸோட ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பொழுது அப்போது அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷனை ரீஃபண்ட் பண்ணிடுங்க, திருப்பி கொடுத்துருங்க. யாரெல்லாம் எக்ஸஸாக கட்டியிருக்காங்களோ அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் கட்டுறவங்களுக்கு எல்லாருமே ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் 4th கொஸ்டின் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ரீஃபண்ட் இல்லை, எல்லாருமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டுக்குள்ளேயே அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ப்ரோரேட் அலாட்மெண்ட்டில் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கொஷின் நம்பர் 5 ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன இன்ச்சு அங்கே மிஸ் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீ பார்க்கணும். அதாவது என்னங்கன்னா ஃபுல்லுமே ரிஜெக்ட் பண்ணாமல், ஃபுல்லுமே ப்ரோரேட்டாக போடாமல் ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை ப்ரோரேட் அலாட்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் லிமிடெட் ஆஃபர்டு 30,000 ஷேர்ஸ். எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்கான் பாருங்கள், 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கான். ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 each. அந்த 10 each என்னவா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா பப்ளிக் பேபிள் ₹2 ஆன் அப்ளிகேஷன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ₹3 ஆன் அலாட்மெண்ட் அப்படின்றான். அண்ட் பேலன்ஸ் வென் ரிக்வயர்டு. இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவைப்படும் பொழுது அதை கால் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் அது ஃபர்ஸ்ட் காலோ ஃபைனல் காலோ என்ன நீங்கள் டிசைட் பண்ணல. அப்போ நம்மளுக்கு 2 ஸ்டேஜஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரேட் கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பேலன்ஸ் வென் ரிக்வயர்டுனா தேவைப்படும் போது அது கால் ஃபார் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 2 வேல்யூஸ் மட்டும்தான் தெரியுதுங்கன்னா அப்போ நீங்கள் எத்தனை என்ட்ரி தான் பண்ணணும் பாருங்கள், 1 2 3 4 என்ட்ரிஸ். இந்த 4 என்ட்ரிஸ் தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ என்ன 2 ஸ்டேஜஸோட அமௌண்ட் தான் தெரியும். அப்ளிகேஷன் ₹2, அலாட்மெண்ட் ₹3, இது மட்டும் தான் தெரியும். பேலன்ஸ் வென் ரிக்வயர்டுன்ற அப்போ பேலன்ஸ் வென் ரிக்வயர்டுனா தேவைப்படும் போது கால் ஃபார் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு எவ்வளோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்குங்கன்னா 30,000 ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ளிக்லேருந்து வந்தது எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள், 50,000 ஷேர்ஸு. அப்போ 50,000 ஷேர்ஸ்னா பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு திஸ் இஸ் பிலாங்ஸ் டு என்ன பாருங்கள், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இட் பிலாங்ஸ் டு என்ன பாருங்கள், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இதில் அந்த 50,000 ஷேர்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிச்சு. வேர் ரிசீவ்டு ஆன் விச் த டைரக்டர்ஸ் அலாட்டட் ஆஸ். இந்த 50,000 ஷேர்ஸை எப்படி பிரேக்கப் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ எப்படி பிரேக்கப் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் 10,000 ஷேர்ஸ் ஐஃபன் போட்டு ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் இட் மீன் ஃபுல்? ஃபுல் அலாட்மெண்ட். ஃபுல் அலாட்மெண்ட்னா என்ன பாருங்க, இந்த 10,000 ஷேர் கேட்கறவங்களுக்கு அதே 10,000 ஷேர்ஸ் கொடுக்கறது பேர் தான் தட் இஸ் கால்ட் என்ன பாருங்க, ஃபுல் அலாட்மெண்ட். அப்போ அப்ளிகேஷன் ஃபார் 35,000 ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க, 20,000 ஷேர்ஸ். அப்போ இந்த 35,000 ஷேர்ஸ்க்கு 20,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் கால்ட் ப்ரோரேட் அலாட்மெண்ட். அப்போ இதில் இந்த 15,000 ஷேரோட அப்ளிகேஷன் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டில் இங்கே 2 ஷேர் அலாட்மெண்ட்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த ப்ரோரேட் அலாட்மெண்ட்டை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது 35,000 ஷேர்ஸ்க்கு 20,000 ஷேர்ஸ்க்கு அவ்வளோதான் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி 5,000 ஷேர்ஸ் நில்லுன்றாங்க. நில்லுன்னா என்ன பாருங்க, இட் இஸ் கால்டு ஜீரோ அலாட்மெண்ட். அப்போ ஜீரோ அலாட்மெண்ட்னா என்ன பாருங்க, 5,000 ஷேர் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ஷேர் கூட கிடையாது. இதை தான் சொல்லியிருக்காங்க. இது போக ஆல் மணி டியூ வாஸ் ரிசீவ்டு பாஸ் ஜர்னலிஸ். அப்போ பாருங்கள், வெறும் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மட்டும்தான் போட போகிறோம். இப்போ இந்த 3 ஸ்டேஜுக்கான பணம் வந்திருக்கு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொல்யூஷன் அப்படின்னு போகிறப்ப 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2357 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஆனால் இப்போ நம்ம என்ன போட போகிறோம் பாருங்க, 1
4 and என்ன பாருங்க 2 3 மட்டும் தான் போட போறோம். என்ன ரீசனுக்காக இத போட போறோம் பாருங்க. Because this is என்ன பாருங்க. This is a there is an information which regarding என்ன பாருங்க. Application cost இருக்கு, allotment cost இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கும்போது first entry fourth entry 2 third இது மட்டும் தான் போட போறோம். அப்ப 1 4 ல என்ன சொல்லிருக்கேன் பாருங்க. Bank account data. அப்ப பாருங்க first entry bank account data போட்டீங்க. Fourth entry bank account data போட்டீங்க. And then 2 3 அப்ப 2 3 என்ன போட போறீங்க? 2 equity share capital. Second entry 2 equity share capital போட்டீங்க. Third entry 2 equity share capital போட்டீங்க. இப்போ இந்த 4 என்ட்ரிஸோட இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்ளிகேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 on application rupees 3 on allotment. இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த 4 என்ட்ரிஸோட க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரிஸை டீஃபால்ட்டாக உங்களுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் ரெடியா. என்னன்னா இதுக்கு பியாண்ட் உங்களுக்கு ஃபார்மேட் கிடையாது, இதுக்கு பியாண்ட் ஜார்னல் இது கிடையாதுன்றது எழுதி வச்சிருக்கேன். நோ நீட் ஆஃப் என்ன பாருங்க 5 6 7 8. அப்போ 5 6 7 8ஓட என்ட்ரி தேவையில்லை. நான் ஜஸ்ட் கோயிங் டு ஃபைண்ட் அப் த ப்ராப்ளம் டில் த fourth question. அப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க. அப்ப இங்க என்ன பண்ண போறீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த 4 என்ட்ரிஸோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இந்த 5 6 7 8 என்ட்ரிஸ் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த நீங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன் எங்களுக்கு சரியா புரியலைங்க சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லைங்க, எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளை பட் allotted அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ இது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பாருங்க 10,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அந்த 10,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், ஃபுல் அலாட்மெண்ட். அப்போ ஃபுல் அலாட்மெண்ட் என்ன பாருங்க, உங்களுக்கு 10,000 ஷேர்ஸ்னு அலாட் பண்ணிட்டாங்க. 10,000 ஷேர்ஸ் அலாட்டட். ஓகேங்களா. இது திஸ் இஸ் கால்ட் என்ன பாருங்க ஃபுல் அலாட்மெண்ட். ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 35,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அப்போ 35,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு 35,000 ஷேர்ஸ் அப்ளைடுன்னு பார்க்குறீங்க. அப்போ அந்த 35,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்க, 20,000 ஷேர்ஸ் அலாட்டட். இப்போ 20,000 ஷேர்ஸ் அலாட்டட். அப்போ இதுக்கு பேர் என்ன பாருங்க, திஸ் இஸ் கால்டு ப்ரோ ரேட்டா. இப்போ ப்ரோ ரேட்டானா என்ன ரேஷியோ இல்லைங்க, 35:20. அப்போ 35:20 என்ன பாருங்க 7:4. ரேஷியோ என்ன பாருங்க 7:4. 7 ஷேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு 4 ஷேர் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்டெப்த் வேணால் இப்போ அங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளியராக எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார் 5,000 ஷேர்ஸ் இருந்தாங்க. அப்போ இந்த 5,000 ஷேர்ஸ் இருக்குல்லையா, இந்த 5,000 ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நில் அலாட்மெண்ட். நில் அலாட்மெண்ட்னா என்ன பாருங்க 0 ஷேர்ஸ் அலாட்டட். ஒரு ஷேர் கூட அலாட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ரீஃபண்டட், ரிஜெக்டட் அண்ட் ரீஃபண்டட். அவங்க கட்டின அமௌண்ட்டை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இதை உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கணும்னா எப்படி ப்ரூஃப் காமிப்பேன், எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள், எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லுங்கள். 50,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதை கூப்பிட்டீங்களேன் 10 + 35 45 45 + 5 என்ன பாருங்கள் 50,000 ஷேர்ஸ் அப்ளை. கரெக்டுங்களா. ஆனால் கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும் கரெக்டாக சொல்லுங்கள். கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும் சொல்லுங்கள். கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸுங்க அலாட் பண்ண முடியும், கம்பெனி கேன் ஒன்லி அலாட்டட் எவ்வளோ ஷேர்ஸுங்க, எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருந்தாங்க 30,000. அப்போ இங்கே பாருங்கள் இதை கூப்பிட்டுங்க, இதை கூப்பிட்டீங்கன்னா என்ன வருது பாருங்கள், தட் இஸ் 10 + 20 30,000 ஷேர்ஸ் தான் அவங்களால அலாட் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எவ்வளோ என்னோட சிம்பிளஸ்ட் வேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போது உங்களுக்கு என்ன பாருங்கள் 50,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் 30,000 ஷேர்ஸ் அலாட்டட். ஓகே. இப்போ இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கா புரியலைன்னா தாராளமாக என்னோட டவுட்டு என் பசங்களோட டவுட்டு நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பாருங்கள் அப்ளிகேஷன் இல்லையா, அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ₹2 ஆன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க, 3 ஆன் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ஃபர்ஸ்ட்டு 2 என்ட்ரிக்கு என்ன போடுவீங்க, காலியாக இருக்க இடத்துல ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவீங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே என்ன போடுவீங்க, அப்போ இங்கே டெபிட்டில் காலியாக இருக்கு. அப்போது அதே என்ன வார்த்தை பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா என்னன்னு போடுவீங்க, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா.
அப்படின்னு போடுவீங்க. ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் என்ட்ரியில் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா இதுன்னு போடுவீங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா. ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டாக்கு என்னன்னு போடுவீங்க? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர்ஸ் என்னன்னு போடுவீங்க? அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டீங்க. இப்போ அவள் ஏன் இந்த 4 என்ட்ரியோட நிறுத்திட்டேன்? பிகாஸ் தே ஹவ் கிவன் ஒன்லி 2 ஆன் அப்ளிகேஷன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க, 3 ஆன் அலாட்மெண்ட். அண்ட் பேலன்ஸ் அண்ட் ரிக்வயர்ட்னா எனக்கு பணம் தேவைப்படும் போது அதை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணி நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனோட ரேட் என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்கள், 2 rupees. அப்போ அப்ளிகேஷன் நேராக இன்ட்டு 2, இங்கே அப்ளிகேஷன் நேராக இன்ட்டு 2 போட்டீங்க. ஓகே, தென் வாட் அபவுட் தட் அலாட்மெண்ட்? அலாட்மெண்ட் இஸ் ₹3. அப்போது அலாட்மெண்ட் நேராக ₹3 போட்டீங்க, இங்கே அலாட்மெண்ட் நேராக 3 போட்டுருக்கீங்க. ஓகே, இப்போ இதுக்கு கன்ஃபியூஷன் இல்லையே? நேற்றே உங்களுக்கு சொன்னேன், நல்ல ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன் பாருங்கள். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் பப்ளிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா 30,000 ஷேர்ஸு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ₹10 ஈச்னு சொன்னாங்க. அந்த 30,000 ஷேர்ஸு ஆஃபர் பண்ணதில்லை. எவ்வளோ ஷேர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். தெர் இஸ் 50,000 ஷேர்ஸ். எவ்வளோங்க வந்திருக்கு? 50,000 ஷேர்ஸ் வந்துருக்கு. அப்போது இப்படி வந்தால் இது பேர் என்னன்னு சொன்ன பாருங்கள், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 10ல் நம்மளுக்கு 2 அமௌண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்று அப்ளிகேஷன் காஸ்ட். அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் காஸ்ட் இஸ் ₹2 சொல்லியிருந்தாங்க. அலாட்மெண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பாருங்கள், அலாட்மெண்ட் இஸ் ₹3 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போது அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பண்ண என்ன சார் நீங்கள் எழுதவே இல்லை அப்படிங்க? நான் எழுதாமல் இல்லை, ஆக்சுவலி என்ன கொடுக்காம விட்டுட்டாங்க பாருங்கள். அது இப்போதைக்கு ஆஃபர் பண்ணல, எப்போ தேவைப்படுதோ வென் ரிக்வயர்ட் தேவைப்படும் போது அதை கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட நம்ம 2 கொஷின், அதாவது 3rd கொஷின் அண்ட் 4th கொஷின் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி அண்ட் செகண்ட் என்ட்ரி, அதுக்கு இந்த 50,000 ஷேர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா இதுவுமே என்ன பாருங்கள், மற்ற ஆல் த அதர் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தவிர மற்ற ஆல் த அதர் என்ட்ரிஸ் என்ன பாருங்கள், அது வந்து 30,000 ஷேர்ஸ் தான் கணக்கு வரணும். ஏன்னா எனக்கு 30,000 ஷேர்ஸ் தான் தேவை. ஓகேங்களா? அப்போது இப்போதைக்கு 1, 2 போட்டோம் அண்டு 3 and 4th என்ட்ரிக்கு இங்கே 30,000 ஷேர்ஸ் தான் நம்ம கணக்கு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இப்போ சொன்ன மாதிரியே சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட்டு 2 என்ட்ரி வாட் இஸ் அ ஷேர்ஸ் தட் ஆஃப் டு மல்டிப்ளியா, எவ்வளோ ஷேர்ஸ் அப்போ பெருக்கணும் பாருங்கள், 50,000 ஷேர்ஸ் இங்கே பெருக்கிது. ஸோ 50,000 ஷேர்ஸ். சரிங்களா? 50,000 ஷேர்ஸ் தானே வந்திருக்கேன். 50,000 ஷேர்ஸ் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணி போட்டு விட்டேன். அப்போ வாட் இஸ் தட் அலாட்மெண்ட் கரெக்டாக சொல்லுங்கள். அலாட்மெண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் வரும் பாருங்கள், 30,000 ஷேர்ஸ் தான் தேவை. எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள், 30,000 ஷேர்ஸ் எனக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. அப்போ 30,000 ஷேர்ஸ் தான் எனக்கு தேவை, அதை கிளியராக போட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், 50,000 into 2 how much? 1 lakh, then 1 lakh. அப்போ இங்கே என்ன பாருங்கள், 50,000 2 என்ன பாருங்கள் 1 lakh தேவை. ஆனால் எனக்கு 1 lakh வரக்கூடாது. எனக்கு எவ்வளோ தான் கேபிட்டல் தேவைங்க, 30,000 ஷேர்ஸா 50,000 ஷேர்ஸு, 30,000 ஷேர்ஸ் தான் எனக்கு தேவை. அப்போது இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நேராக அந்த 30,000 இன்ட்டு என்னன்னு போட போகிறீங்க, ₹2 அப்படின்னு போடுங்க. அப்போ 30,000 into 2 என்ன பாருங்கள், இட் பிகம் 60,000. அப்போ எனக்கு 60,000 தானே தேவை, எனக்கு 30,000 ஷேர்ஸ் தான் தேவை. சார் அப்போ பேலன்ஸ் 20,000 என்ன சார் ஆச்சு? அதுதான் இங்கே கிளியராக போட போகிறேன். 2 பேங்க். அப்போ 2 பேங்க்னா என்ன பாருங்கள், ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அப்போ ரீஃபண்ட் ரேட் எவ்வளோ பாருங்கள், ரீஃபண்ட் ரேட் கிளியராக சொல்லுங்கள். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 10,000 ஷேர்ஸ்க்கு 10,000 ஷேர்ஸ் அலாட்டடு, 35,000 ஷேர்ஸ்க்கு 20,000 ஷேர்ஸ் அலாட். அப்போது இங்கே எனக்கு 30,000 ஷேர்ஸ்னா 30,000 ஷேர்ஸ் தான் எனக்கு தேவை. இந்த 30,000 கணக்கு வந்துச்சு. எவ்வளோ வந்து ரிஜெக்டட் பாருங்கள், 5,000 ஷேர்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த 5,000 ஷேர்ஸ் தான் ரீஃபண்டட். அப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே 5,000 இன்ட்டு என்னன்னு போடுவீங்க, ₹2 போடுவீங்க. அப்போ 5,000 into 2 என்ன பாருங்கள், 10,000 rupees இங்கே வந்துடுச்சு. அப்போது 1 lakhல 70,000 போச்சிங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸுங்க, 30,000. அந்த 30,000 ஷேர்ஸை என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், 2 ஷேர் அலாட்மெண்ட் என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், 2 என்னன்னு போடுவீங்க பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்னு போடணும். 2 ஷேர் அலாட்மெண்ட் போடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க,
என்ன டைப் ஆஃப் ஷேர்ஸ்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொன்னால் யூ ஷுட் ஹேவ் டு மென்ஷன் as என்ன பாருங்க ஈக்விட்டி ஷேர். அப்போது என்ன போடுவீங்க ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிங்களா? ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் இந்த 30,000 எப்படி சார் வந்தது? போட்டு மண்டே போட்டு உடச்சிக்காதீங்க. இங்கே 35,000 ஷேர்ஸில் 20,000 ஷேர்ஸ்ன்னு அலாட்மெண்ட் ஆகிட்டுருக்கேன். அப்போ இங்கே 15,000 ஷேர்ஸ் இருக்கீங்க, இந்த 15,000 ஷேர்ஸ் இருக்கீங்க, அந்த 15,000 into 2 போடலாம். அல்லது என்ன போடலாம் பாருங்க, இங்கே 1 lakhலேருந்து 70 போக 30,000 பேலன்ஸ் அப்படிங்கிறதும் கணக்கு காமிக்கலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. இந்த சார்ட்டை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10,000, 35,000, 5,000, 50,000 ஷேர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு எவ்வளோ தான் தேவை? 30,000. அப்போ 30,000 ஷேர்ஸ் தானே எனக்கு தேவை. பாருங்கள், இந்த 30,000 into 2 தான் ஈக்விட்டி ஷேர் கேப்பில் போட்டேன். அப்போ இந்த 5,000 ஷேர்ஸ் ஜீரோனது. அப்போது 5,000 ஷேர்ஸு அவங்க அப்ளை பண்ணாங்க இல்லைங்களா? அந்த அப்ளை பண்ண 1 lakhல அவங்களுக்கு அப்படியே 10,000 ரீஃபண்ட் பண்ணிட்டேன். அப்போது அவங்களோட பணம் என் கீழே எவ்வளோ தான் இருக்குது? 90,000. அதுதான் இந்த 90,000. அப்போ அந்த 90,000ல கம்பெனிக்கு எவ்வளோ தேவை? 60,000 தான் தேவை. ஏன்னா 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 rupees இல்லையா? இதுதான் எனக்கு தேவை. அப்போது 60,000 தான் தேவைன்னா இப்போ 1 lakhல 10,000 ரீஃபண்ட் பண்ணிடுச்சு. 60,000 போக மிச்சம் 30,000 இருக்குது. அந்த 30,000 என்னென்னு பண்ணுவாங்க, ஷேர் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நாள் தான் இந்த இதை சொன்னேன் நான். இங்கே ஷேர் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற இதே அமௌண்ட்டு அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ண பாருங்க, இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டாட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்போ ஷேர் அலாட்மெண்ட் ஆக்சுவலி எவ்வளோ வெயிட்டிங் பாருங்கள் அமௌண்ட் வரும்ட்டு. 30,000 into 3 சாரி ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 30,000 into 3 என்ன பாருங்கள், 90,000 டெபிட், தென் என்ன பாருங்கள் 90,000 கிரெடிட். கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 30,000 into 3, அப்போ how much amount is due on allotment? 90,000. ஆனால் அந்த 90,000க்கு எனக்கு எவ்வளோ ஷேருக்கான பணம் வராது பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் வராது பாருங்கள். அந்த 30,000 இருக்கு இல்லைங்களா, அந்த 30,000 ப்ரோரேட் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டு வராது. அப்போ 90,000 minus 30,000, the final answer is 60,000. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நரேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் ஏன் சார் ஃபர்ஸ்ட் கால் போடல ஃபைனல் கால் போடலன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் பற்றி இல்லை. ஸோ அதனால் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அப்ளிகேஷன் அலாட்மெண்ட். ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நரேஷன் என்ன எழுதிங்க, பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். இங்கே என்ன போடுவீங்க, பீயிங் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்ட் and excess application money 10,000 shares refunded and balance application amount adjusted on allotment. Balance excess application adjusted on allotment அப்படின்னு நரேஷன் எழுதிங்க. இல்லை நரேஷன் நீங்கள் வெறும் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டால் போதும், ரொம்ப இன்டெப்த்தை பார்க்க வேணும். ஏன்னா இங்கே என்ன போட்டீங்க, அப்படிங்க அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்போ இங்கே என்ன பாருங்கள், அலாட்மெண்ட் மணி இஸ் டியூ, வர வேண்டியது இருக்குது அவ்வளோ. அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, பீங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. அப்போ ரிசீவ்டு ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரோரேட்டா அப்படின்னு போடலாம். பட் உங்களுக்கு பீயிங் அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ். நரேஷன் ப்ராக்கெட்டில் மேண்டேட்ரி, பட் என்ட்ரிஸ் பர்ஃபெக்டாக போடணும். கம்பல்சரி என்ட்ரியில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இந்த என்ட்ரியை நீங்கள் 3 என்ட்ரியாக உடைக்கலாம். அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒன்று, அப்ளிகேஷன் டு பேங்க் ஒன்று, அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட்டு. ஸோ 3 என்ட்ரியாக உடைக்கலாம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 1468 இதுதான் என்ட்ரி, 2357 தான் என்ட்ரிஸு. ஏன்னா இதை நான் பிரேக் பண்ணுங்க, இதில் 3 என்ட்ரிஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ உங்களுக்கு என்னங்கன்னா இப்போ 8 என்ட்ரிஸ் என்ன பாருங்கள், 11 என்ட்ரிஸ் ஆகிடும். அதில் 4 ஃபீச்சர் டிஃப்ரெண்ட் 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிறைய கால்ஸின் என்ட்ரிஸ் இருக்குது, கால்ஸின் அட்வான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ட்ரிஸை 22 என்ட்ரிஸ் எக்ஸ்ட்ரா என்ட்ரிஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் 1468 2357. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது மட்டும் இந்த சிச்சுவேஷன் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஃபண்டட்னு வந்ததுங்கன்னா 2 பேங்க் போடணும், ஷேர் அலாட்மெண்ட் வந்தது ப்ரோரேட் அலாட்மெண்ட் வந்ததுன்னா 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா? அப்போ போட்டு அங்கே பேங்க் ப்ராப்ளம் இல்லை, பட் இங்கே ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது 4th என்ட்ரியில் நீங்கள் மைனஸ் பண்ணியே காமிக்கணும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கொஷின், ரொம்ப டஃபஸ்ட் கொஷின்னு. இங்கே ப்ரோரேட் அலாட்மெண்ட்டும் இருக்குது, ரீஃபண்டடும் இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸாக கேட்டாலும் என் பசங்க நீங்கள் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடுவீங்க. இந்த கொஷின் கேட்டாலும் டெஃபினெட்லி நீங்கள் 10 மார்க்ஸ் சாலிடாக ஸ்கோர் பண்ணுறீங்க. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்.